திரு பழனிக்குமார் அவர்கள் அங்கே பழனிக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் சட்டைக்கே ஒரு கைதல் இருக்கிறார். ராமராஜன் பிறகு இப்படி ஒரு சட்டம் யாருமே போடுறது அநேகமா சித்திரத்தினால காண போல கண்டுபிடிச்சுக்கலாம். அப்படி ஒரு கலர் நானே டிவியில் இந்த மாதிரி தான் போட்டுப்பேன். ஏன்னா அப்பதான் பழிச்சுன்னு தெரியும், அவருக்கு தெரியும். அந்த அந்த இது என்ன கலருக்கு வந்து எதிர்கட்சியை நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, அதே தான் நீங்க சொல்லுங்க. சரி, நல்ல இல்லை. உண்மையிலே மேடைக்கு வர்றப்ப நான் என்னுடைய பேசும் கலைன்னு ஒரு புத்தகம் எழுதிருக்கேங்க. அது நீங்க பாருங்க, மேடைக்கு வர்ற போது நம்முடைய நடை உடை பாவனைகள்ல நம்ம முதல்ல கவனம் செலுத்தணும். ஏன்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்காருன்னு சொன்னா நம்ம அதுக்கான அந்த ஒரு அமைப்போடு இருக்கணும். நம்முடைய பழனிக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னொரு கும்பிட்டுருங்க. அப்படி வெளியில் தான் மகிழ்ச்சின்னு பேச வந்திருக்கார். பேசிட்டு எங்க போவீங்க? ஆமா, அவர் சொல்றது உண்மைதான். வெளியில் தான் மகிழ்ச்சி என்று பேசுவதற்காக ஆரம்பிக்கலாமா? தேனினும் இனிய மொழி, உலகத்தின் மூத்த மொழி, தரணி போற்றும் என் தாய்மொழி தமிழை வணங்கி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலிருந்து சிங்கம் போல் வந்து இன்று நடுவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஐயா ஞானசம்பந்தம் அவர்களுக்கும், வெளியில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கு என்று இந்த பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும் பார்வையாளர் உங்களுக்கும், என் சக பேச்சாளர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். நாங்க 90 கிட்ஸியா 4 வரை தான் பாடுவோம் எப்பயுமே. 90 கிட்ஸா? நான் அவர் பேசுறது சரியா கேட்கல. இந்த மாந்தர் கொடுத்து சவுண்ட் வரணும். இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதின் நோக்கம் மக்கள் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தான். மக்கள் வெளியில போய் மக்களோட சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கணும். சும்மா வீட்டுக்கு உட்காந்து இந்த 3 பேர் மாதிரி திண்டாடிட்டு இருக்க கூடாதுங்க. கிளிய பிடிச்சு கூண்டுக்குள்ள வச்சு டெய்லி கிளிக்கு சோறும் பாலும் கொடுத்து கிளி நல்லா தான் இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த 3 பேரு. அந்த கிளிய போய் கேட்டதானே தெரியும் கிளி எதுக்காக படைக்கப்பட்டது. அது வானில் சிறகடித்து பறந்து மகிழ்ச்சியா இருக்கணுன்றக்காக படைக்கப்பட்டது. ஐயா, இவங்களை இப்ப பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நல்லா கேளுங்க. இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிய வீட்டுல தான் மகிழ்ச்சின்னு சொல்றாங்க. உங்க வீட்டு மொட்டை மாடியில் வச்சிருக்கலாம்ல? அப்படி கேளுங்க. நீங்க ஒரு அணி, உங்க மாமியார் ஒரு அணி, வேணா உங்க வீட்டுக்காரர் நடுவரா போட்டுக்கலாம். அப்ப 2 பக்கம் தலையாட்டு வர்றாரு. ஏன் உங்க சொல்லலையா? பக்கத்து வீட்டுக்காரங்களும் கூப்பிட்டு பார்வையாளரை போட்டு நீங்க பேசி மகிழ்ச்சியா இருந்துக்கலாம்லாமா? ஆனா என்ன, இங்க வரணும், மக்கள் முன்னாடி பேசணும், வாங்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். 40வது ஆண்டுல நாங்க பேசணுங்கிற ஒரு பெருமை கிடைக்கணும்னா வெளியே வந்தா தான் முடியும். மொட்டை மாட்டில் கொஞ்சம் பேசினா கிடைக்குமா? ஐயா, ஒரு முறை அன்னை தெரசாட்ட போய் ஒரு நிருபர் பேட்டி கேட்டாரு, உங்க வாழ்க்கையில மிக மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு எதை நினைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, என்னைக்கு நான் என் வீட்டை விட்டு வெளியே வந்து மக்கள் சேவையில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேனா அந்த நாள் தான் என் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஆளுங்கள் இருக்க இத்தனை பேரிடம் நான் கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது வீட்லயா வெளியிலயா? ஐயா, இதுதான் மக்கள் வெளியில தான் மகிழ்ச்சியா இருக்காங்க. இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற சாட்சி. நீங்க முடிவு சொல்றீங்க. இப்ப சொன்னவள நீங்க கூட்டு வந்தவளாக்க? ஐயா, இது தானா சேர்ந்த கூட்டையா? சேர்ந்த கூட்டம் கிடையாது. தானா சேர்ந்த கூட்டம். வீட்டுல கிடைக்கிற மகிழ்ச்சி ஆனந்தம்னா வெளியில கிடைக்கிற மகிழ்ச்சி பேரானந்தம். ஒரு நாள் என் மனைவி என் கூட சண்டை போட்டா. அது என்ன ஒரு நாள்? ஒவ்வொரு நாளும் சண்டை போடுவா.
ஏன்னா அவ வீட்டுல மகிழ்ச்சியா இருக்கணுமா இல்லையா? இல்ல இல்ல நல்லா இருக்கு அது ஒரு நாள் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு பேச்சே கிடையாது, எல்லாம் வீச்சு தான். ஓ ஐயா எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை வந்தா அவ தான் என்கிட்ட வந்து பேசுவா, நான் பேச மாட்டேனே. என்ன பேசுவா தெரியுமா? வாங்க அடிக்க மாட்டேன்னு கூப்பிடுவா. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், அடி, ஒரே இடத்துல அடிக்காது அப்படின்னு. அன்னைக்கு கோவத்துல ஏதோ அடிச்சுட்டான். சண்டையில சட்டம் கிழிஞ்ச நம்ம சகஜமா போயிடுவோம், ஆனா அடிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தானே இருக்கு வீட்டுல இருக்கு. அப்ப மனைவியை இந்த சூழ்நிலை வீட்டுல வச்சுருந்தா மகிழ்ச்சி கெட்டு போயிடும். அப்ப என் மனைவியை சொன்னேன், என்ன கண்டுபிடி ஒரு லாங் டிரைவ் போலாமா அப்படின்னு. உடனே அவ ஓகே மாமாக்குடி ஒரு நாள் தானே போலாமே அப்படின்னா, சரின்னு காரை எடுத்துட்டு அப்படியே மஸ்கட் எக்ஸ்பிரஸ் ஹைவேல குழந்தைகளை கூட்டிட்டு ஒரு லாங் டிரைவ் போனோம். எப்பயுமே ஒரு இறுக்கமான சூழ்நிலையை வந்து இயல்பு நிலை கொண்டு வந்து நம்ம இளையராஜா பாட்டு. சரி இளையராஜா பாட்டை போடுறோம். அப்ப பக்கத்துல இருந்த மனைவி என் கண்ணத்தை பார்த்து கேட்டா, என்னங்க கண்ணத்துல காயம் அப்படின்னா. இல்லம்மா நீ கோவத்துல கரண்டியை தூக்கி எரிஞ்ச, அதை காய்ச்சி பிடிக்க விட்டுட்டேன், அதனாலதான் கண்ணத்துல காயம் வந்துருச்சு அப்படின்னு. என்ன நீங்க வாரம் வாரம் கிரிக்கெட் விளாட போறீங்க, இதை விட கரெக்டா பிடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டான். அப்பதான் நம்ம இளையராஜா வெளியே வராரியா. மனைவி பாக்குறாங்க என்ன பார்த்து, உண்டான காயம் எங்கும் தன்னாலே மாறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே எடுத்து நம்ம வரீங்க. என்ன காயமான போதும் என்னை தாங்கி கொள்ளும் உண்டனை நீ தாங்காது சிந்தேனே மனிதரோடு கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது. பாட்டு பேன் பாடிக்கிறேன், அடுத்த வரையில் அபிராமி வரும், அப்புறம் யாரும் அடுத்த கடத்துல அறிவா. ஐயா முன்னெல்லாம் திரைப்படம் பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா பார்த்தோம். இப்பவே ஓடிடியில படம் பார்க்கறேங்க. நான் சின்ன வயசுல சின்ன தம்பின்னு ஒரு படம் எங்க குடும்பத்தோட போய் பார்த்தேன். அதுல ஒரு காட்சியில கதாநாயகி கடைசி சீன்ல கண்ணாடி நடப்பாங்க. அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சு, என் கண்ணுல இருந்து ரத்தமே வந்துருச்சியா. 3 நாள் நான் வீட்டுல சாப்பிடாம கிடந்தேன். முந்திலாம் 3 மணி நேரம் சினிமா பார்ப்போம், ஆனா 3 நாள் கதை சொல்ல எல்லாத்தையும் போய். போன வாரம் ஓடிடியில ஒரு பேய் படம் பார்த்தேன். அந்த படத்தை பார்த்து பேயை பார்த்து பயமாவே இல்லை. அது என்னன்னு தெரியல, கல்யாணம் முடிச்ச பிறகு இருக்கு எந்த பேயை பார்த்தாலும் பயமாவே இருக்கிறது இல்லை, அது வேற விஷயம். பேய சொல்லுமா ஆனா ஐயா அந்த படத்துல முடிச்சு வீட்டுக்கு தான் போனோம், நாங்க போயிடுவோம். அந்த படத்தோட பேரை கூட சொன்னேன். அந்த படத்துல கதாநாயகியோட பேய் அழகா இருந்துச்சியா. அதான் இப்ப சமீபத்தில் உள்ள படிச்சேன். முதலில் விண்வெளிக்கு சென்ற இந்திய பெண்மணி யார்? கேரத்யா. மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமான்னு ஒரு பாட்டில் நம்ம பேயா அப்படி ஆகாயத்தில் வருபாத்து கேளா. இன்னைக்கு நேரம் முன்னாத்தான் திருப்பாங்களாக்கோ. வீட்டுல கிடைக்கிற மகிழ்ச்சி தற்காலிகம்னா, வெளியில கிடைக்கிற மகிழ்ச்சி நிலையானது நிரந்தரமானது, எப்பவும் மனதை விட்டு நீங்காது. ஐயா நம்ம 2 பேரும் மதுரைக்காரங்க. மதுரையோட சிறப்பு என்னங்க, அப்படியே கல்லற வைகாத்துல இறங்கறதுக்காக அழகர் கோயில்ல இருந்து மதுரைக்கு வருவாரு. வர்ற வழியில மக்களை மகிழ்ச்சி, அவரும் மகிழ்ச்சியா இருப்பாரு. மொத்த மதுரையே வீட்டுல இருந்து வெளியில தான் இருக்கும். இன்னைக்கு அழகரே வெளியில தான் வர்றாரு. ஆனா ஒரு வருஷமா அழகர் கோயில் மலையில அவர் வீட்டுல இருப்பாரு. ஒரு பயம் போய் அவர் பார்க்க மாட்டாங்க. பாவம், அவர் வீட்டுல என்ன கஷ்டத்துல இருக்காங்க ஒரே காரணத்துக்காக. ஆனா அதே அழகர் மதுரைக்கு வந்தாருன்னா அவரை வரவேற்று வழி அனுப்புற வரைக்கும் மக்கள் அல்லோலப்படுவாங்க. அதுதான் மகிழ்ச்சின்றது. சாமியே வெளியே வந்தாதான் சந்தோஷமா இருக்காங்க. நம்மளாம் எப்படிங்க? இந்த 3 மாமிட்டையும் கேட்டு சொல்லுங்க. நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி நம்ம வீட்டுல இருக்கவங்களை பொறுத்து அமைகிறது. நம்ம கூட யார் பயணிக்கிறாங்களோ அதை வந்து தான் அமையும். இப்ப எதிரணியில கர்மாம்பல் நடக்கிறாங்களா, அவங்க எந்த சமோசங்களும் கொஞ்சம் சிறப்பா செய்வாங்க. கடந்த ஈது ஹாலிடேஸ்க்கு வந்து அவங்க சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து கூப்பிட்டு வந்தாங்க. அதாவது இவங்களும் அவங்க வீட்டுக்காரர் 2 பேரும் போய் ஏர்போர்ட்ல வரவேற்று அவங்கள மஸ்கட்ல எல்லா இடத்தையும் சுத்தி காமிச்சு போட்டோ எடுத்து வலைதளத்துல வேற போட்டாங்க. அதை பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன் சார். அதாவது ஒரு சிலவங்க செய்யற செயலை பார்த்து நம்மளுக்கு ரொம்ப இருக்கும். நான் உடனே அந்த போட்டோ எடுத்து போய் மனைவிட்ட காமிச்சு இந்த மாதிரி நம்மளால ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படின்னு. சரிங்க மாமா யாரை கூப்பிடலாம் அப்படின்னு. இப்ப ஏன் அக்கா தங்கச்சி கூப்பிட்டா உனக்கு பிடிக்காது, இதே ஓன் தங்கச்சி கூப்பிட்டா எனக்கு பிடிக்கும், அதனால ஓன் தங்கச்சி கூப்பிட்டு வரேன். என்ன தம்பி கட்டதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னா. அவனும் யோசித்தா, ஏன் நம்ம ஊருக்கு போகும்போது ஊட்டி கொடைக்கானல் போலாமா அப்படின்னு கேட்டான்.
ஐயா முன்னாடி ஊட்டி கொடைக்கானலுக்கு நீங்க ஈஸியா போயிட்டு வந்துடலாம், இன்னைக்கு இ பாஸ் தான் போக முடியும்னு சொல்றாங்க, அதனால இ விசா எடுத்து மச்சினிச்சியை கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். என் மனைவி சும்மா சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டா. அடிச்சே போன பாருங்க மச்சினிச்சிக்கு, இந்த கோடை விடுமுறையை மஸ்கட்ல மாமா கூட கொண்டாட போற அப்படின்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்களா. இந்த இங்க ஒருத்தர் அப்படின்றமான்னு சுத்திட்டு இருப்பாரு. போன வாரம் வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு மால்ல நடந்து வந்துட்டு இருக்கேன். அவர் 2 கையில 2 பேரை பிடிச்சி நடந்து வந்தாரு. யாருங்க அதுன்னு, இது 2 மச்சினிச்சி அப்படியே வாக்கிங் கூட்டு வந்தேன் அப்படின்னாரு. உங்களுக்கு மச்சினிச்சியை கூட்டு வரதுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா நீங்க அவரை கேட்டுக்கலாம். சரியா, கடைசியா ஒன்ன சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புறேன். கடைசியாவா? அதாவது இப்போ வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும்னா நம்ம ஸ்பீச் வைரல் ஆகாது, அதனால ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம்னு இருக்கேன். ஒரு தம்பதியினர் புதிதாக இருக்கக்கூடிய தெருவுக்கு குடி போனாங்க. அப்ப அந்த கணவர் சொன்னாரு, இந்த தெருவில் எல்லா பொருட்களும் அழகா இருக்கும், சாலைகள், இருக்கிற கட்டிடங்கள் எல்லாமே. அப்ப மனைவி வந்து கண்ணாடி ஜன்னல் வழியா வெளியே பார்த்துட்டு அவங்க கேட்டாங்களா, என்னங்க பக்கத்து வீட்டில் இருக்கம்மா பழைய துணியை காய போறாங்க, அந்த கார் பாருங்க அவ்வளோ அழுக்கா இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த கணவர் வந்து கண்ணாடி கதவை திறந்து விட்டுட்டு இப்ப வெளியே பாரு அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னங்க புது துணியை மறுபடியும் துவச்சு காய போடுற மாதிரி இருக்கு, இந்த காரோட கலரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, எல்லாமே அழகா இருக்கு. அதைத்தான் நாங்க சொல்றோம். இப்படி வீட்டுக்குள்ள உட்காந்து உங்க கல்ல இருக்க கரையை ஆட்டிட்டு வெளியில பாத்தீங்கன்னா வெளியில தான் மகிழ்ச்சியான உலகம் இருக்கு. அந்த மகிழ்ச்சியை கொண்டாட நீங்க வெளியில வாங்க. வீட்டுல மகிழ்ச்சியா இருக்கிறது, வீட்டுல தான் மகிழ்ச்சி இருக்குன்னு தவறா நினைச்சுக்கிட்டு வாழ்ற இவங்க மனுஷங்கன்னா வெளியில தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லி கொண்டாடி வாழ்ந்துட்டு இருக்க நாங்க பெரிய மனுஷன். ஐயா நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன், பெண் தானே அப்படின்னு தீர்ப்பு அந்த பக்கம் சொல்லிடுறாங்க. ஏன்னா நீங்க வந்து பட்டிமன்றம் பேசுறதுக்கு பல ஊர் போறீங்க, வீட்லன்னு சொல்றீங்களா, சரி ஐயாவே சொல்லிட்டாரு இனிமே வீட்டுல இருந்து அவர் நிகழ்ச்சி பார்த்துக்கலாம்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி குடும்பமாக உங்களுடைய பட்டிமன்ற நிகழ்ச்சியை மக்கள் வெளியே வந்து பார்க்கணும்னா கண்டிப்பா மகிழ்ச்சி என்பது வெளியில் தான் இருக்கிறது என்று தீர்ப்பளிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே ரொம்ப என்ன மகிழ்ச்சி கிடைக்காது. அதுவும் அந்த மச்சினிச்சின்னு சொல்றப்ப எங்களுக்கு அப்படியே இப்படி தொடச்சிட்டு தான் பேசுறாரு. மகிழ்ச்சியா இருக்கணும்னா வெளியில போனாத்தான் அப்படிங்கிறதுக்கு அந்த எங்கேயாவது டூர் போகலாம். வேற ஒன்றும் இல்லை, கிராமத்தில் நீங்க சினிமாவுக்கு போறோம்னு சொல்லிட்டாலே போதும், ஓடி ஓடி வேலை பார்ப்பாங்க. ஒரு சந்தோஷம், அங்கதான் மகிழ்ச்சி இருக்கு. வீட்டில் என்ன இருக்குன்னு அதையும் கேட்டார். எத்தனை விஷயங்கள் இருக்கு, அதுவும் அழகர் ஆத்துல இருந்தார். எனக்கு தெரிஞ்சு இந்த கொரோனா சமயத்தில் தாங்க அழகர் மதுரைக்கு வரல. நான் அப்போ ஆன்லைனில் தான் நேர்முகம் பண்ணேன். அப்போ கூட சொன்ன வழக்கமா அழகர் வந்து ஆற்றுக்கு வருவார். இந்த ஆண்டு அவ ஆற்றுலேயே இருந்துட்டாரு, வரல, நம்ம ஆற்றுக்கு வரலன்னு சொல்லிட்டேன். இது ரொம்ப பேருக்கு புரியல, அதனால பரவாயில்ல. நீங்க ஒரு நிமிஷம் சீரியஸ் ஆகிட்டீங்க, நான் 1 மணி நேரம் உட்கார்ந்து உங்களை தயார் பண்றேன். அடுத்த நிமிஷம் நீங்க பழையபடி சோகம் ஆயிருங்க. என்ன மகிழ்ச்சி கிடைக்காது. அதுவும் அந்த மச்சினிச்சின்னு சொல்றப்ப எங்களுக்கு அப்படியே இப்படி தொடச்சிட்டு தான் பேசுறாரு. மகிழ்ச்சியா இருக்கணும்னா வெளியில போனாத்தான் அப்படிங்கிறதுக்கு